சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் டவர் கட்டுமான பணியின் போது இரும்பு ரோப் அறுந்து விழுந்து 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். அந்த 5 பேரின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்த டவர் கட்டுமான பணியின் போது ஒரு இரும்பு ரோப் அறுந்து விழுந்ததுல 5 ஊழியர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கத்தீட்ரல் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கால இந்த நடைபெற்று வரும் அந்த சூப்பர் ட்ரீ என்று அமைக்கக்கூடிய பணியில தொடர்ச்சியாக 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சேலத்திலிருந்து அங்கேயே தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில தான் நேற்று மாலை கட்டுமான பொருட்களை மேலே எடுத்து செல்லக்கூடிய அந்த லிப்ட்ல கட்டுமான பொருட்களுடன் 5 பணியாளர்கள் மேலே சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென அந்த லிப்டோட ரோப் அறுந்து விழுந்ததுல சுமார் 15 அடி உயரத்திலிருந்து 5 நபர்களும் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதுல பணியாளர்களான மாரியப்பன், மோகன் உட்பட 5 நபர்கள் படுகாயமடைந்து அவர்களுக்கு எலும்பு முறிவு உள்ளிட்ட பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். தகுந்த உபகரணங்களும் இந்த பணியானது நடைபெற்றதா அல்லது எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல ராயப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலமன், இந்த சம்பவம் கரெக்டா எப்போது நடந்தது? அண்ட் இந்த காயமடைஞ்சவங்களுக்கு எல்லாம் என்னென்ன சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டு வருது? சரியாக நேற்று மாலை தான் இந்த கட்டுமான பொருட்களை மேலே எடுத்து சென்ற போது அந்த 5 பணியாளர்களும் தவறி கீழே விழுந்ததுல காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு 3 கால் மற்றும் இடுப்பு பகுதியில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 நபர்களுக்கு லேசான காயமானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக 5 நபர்களும் தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சூப்பர்வைசரிடம் தற்போது ராயப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். எந்த மாதிரியான உபகரணங்கள் அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது, தகுந்த முறையில அவர்கள் பயன்படுத்தி செய்கிறார்களா அல்லது எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது, அஜாக்கிரதையாக நிகழப்பட்ட சம்பவமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பணியையும் உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.